ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பொடியை வச்சு ஈஸியாக எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி குழம்பு பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி பண்ணுற குழம்புக்கு நான் மொச்சப்பயிர் எடுத்து 6 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வரி மொச்சை, ஒயிட் மொச்சையும் நம்ம கடையில் கிடைக்கும். இதை குக்கரில் 3லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மொச்சை வேகிற டயத்தில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். நம்மளுடைய குழம்புக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயமும் அதே போல் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். அதிகம் வேணும்னா ரெண்டுமே அதிகம் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் வெங்காயம் ரெண்டையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 6 பல் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன். நம்ம புளிக்குழம்பு பண்ணுறது தான். வெள்ளைப்பூண்டு தாளிச்சும் விடலாம். ஆனால் அதே சமயம் வெங்காயம் வதக்கும் போது போட்டு அரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பொடியை சேர்த்துனதும் கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பொடி உங்களுக்கு கருகி போயிடும். ஸோ அதனுடைய ஃப்ளேவர் மாறிடும். நம்ம எந்த விதமான குழம்பு பண்ணாலும் அதுக்கான பேஸ் மசாலா இந்த மாதிரி தான். இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்க்க வேண்டிய குழம்பு ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. இப்போ குக்கரில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிர் வெந்துடுச்சா அப்படின்னு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. மசாலாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இந்த மொச்சை கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 கத்திரிக்காவை கீறி விட்டு நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மொச்சையை சேர்த்துக்கலாம். மொச்சையும் கத்திரிக்காயும் ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு தக்காளி பழத்தை நான் கையிலேயே மசிச்சு விட்டுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது கூட நம்ம தக்காளி பழத்தை போட்டு வதக்கிக்கலாம். இதிலேயே சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதனால் நான் இதே மாதிரி சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் மசாலா பேஸ்ட்டு திக்காக இருக்கிறதுனால புளிக்கரைசல் நீர்க்க தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ உப்பு புளிப்பு எல்லாமே மொச்சையிலையும் காயிலையும் நல்லா இறங்கிடும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும் பொழுது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாயும் மல்லித்தூளும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சாலும் இதே டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் நிறையா நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அளவு ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. எல்லா குழம்புக்குமே நம்ம பயன்படுத்திக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இது நல்லா கொதித்து நம்மளுடைய திக்னஸுக்கு தகுந்த அளவுக்கு வரட்டும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த திக்னஸில் இருந்தது அப்படின்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.